ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। பகவத்கீதை முன்மை உறவில் 11வது அத்தியாயம் விஸ்வரூபம் 45வது ஸ்லோகம். திரும்ப சொல்லுங்க. அத்ருஷ்டபூர்வம் ரிஷிதோஸ்மி திருஷ்ட்வா பயேன ச வ்யதிதம் மனோ மே தத்தேவ மே தர்ஷ தேவரூபம் பிரசீத தேவேஷ ஜகன்னிவாச. அதிருஷ்டபூர்வம் இதற்கு முன்பு காணாத, ரிஷித மனமகிழ்ந்து, அஸ்மி நான், திருஷ்ட்வா பார்த்து, பயேன பயத்தால், ச மேலும், பிரவர்த்திதம் குழம்பி, மனம், மே எனது, தத் அந்த, ஏவ நிச்சயமாக, மே எனக்கு, தர்ஷா காண்பிக்கவும், தேவ இறைவனே, ரூபம் உருவம், பிரசீத கருணை கொள்ளும், தேவைஷா தேவர்களின் இறைவனே, ஜெகன்னிவாச அகிலத்தின் அடைக்கலமே. மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர் தெய்வ திரு பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். இதுவரை நான் என்றுமே கண்டிராத விஸ்வரூபத்தை பார்த்த பிறகு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆனால் அதே சமயத்தில் பயத்தினால் எனது மனம் குழம்புகின்றது. எனவே தேவர்களின் இறைவனே, அகிலத்தின் அடைக்கலமே, என் மீது கருணை காட்டி மீண்டும் தங்களது தெய்வீக ரூபத்தை காட்டி அருள் புரிவீராக. பொருளுரை. அர்ஜுனன் எப்போதும் கிருஷ்ணருடன் நெருக்கமாக உள்ளான். ஏனெனில் அவன் அவருக்கு மிகவும் பிரியமான நண்பன். மேலும் ஒரு பிரியமான நண்பன் தனது நண்பனின் வைபவத்தை கண்டு மனம் மகிழ்வது போல தனது நண்பரான கிருஷ்ணரே பரமபுருஷ பகவான் என்பதிலும் அவரால் இத்தகைய அற்புதமான விஸ்வரூபத்தை காட்ட முடியும் என்பதிலும் அர்ஜுனன் மிகவும் மகிழ்ச்சியுற்றான். ஆனால் அதே சமயத்தில் அந்த விஸ்வரூபத்தை பார்த்த பின்னர் தனது களங்கமற்ற நட்பினால் கிருஷ்ணருக்கு பற்பல அபராதங்களை தான் இழைத்து விட்டதாக பயப்படுகிறான். அத்தகு பயத்திற்கு காரணம் ஏதும் இல்லை என்ற போதிலும் அவனது மனம் பயத்தால் குழம்பியுள்ளது. எனவே நாராயண ரூபத்தை காட்டும்படி அர்ஜுனன் கிருஷ்ணரிடம் வேண்டுகிறான். ஏனெனில் அவரால் எந்த ரூபத்தையும் எடுக்க முடியும். இந்த பௌதிக உலகம் எவ்வாறு தற்காலிகமானதோ அவ்வாறே இந்த விஸ்வரூபமும் பௌத்திகமானதும் தற்காலிகமானதும் ஆகும். ஆனால் வைகுண்ட லோகங்களில் அவர் தனது தெய்வீக ரூபத்தில் 4 கரங்களுடன் நாராயணராக விளங்குகிறார். ஆன்மீக வானில் எண்ணற்ற லோகங்கள் இருக்கின்றன. கிருஷ்ணர் தனது விரிவாங்கத்தின் மூலம் அவை ஒவ்வொன்றிலும் வெவ்வேறு பெயர்களுடன் வீட்டுள்ளார். இவ்வாறாக வைகுண்ட லோகங்களில் தோன்றியுள்ள ரூபங்களில் ஒன்றினை காண அர்ஜுனன் விருப்பப்பட்டான். ஒவ்வொரு வைகுண்ட லோகத்திலும் நாராயணரின் ரூபம் 4 கரங்களுடன் உள்ள போதிலும் அந்த 4 கரங்களில் சங்கு, சக்கரம், கதை மற்றும் தாமரையை அவர் தாங்கியுள்ள விதம் வேறுபடுகின்றது. இந்த 4 சின்னங்களை 4 கரங்களில் வைத்திருப்பதன் அடிப்படையில் நாராயணருக்கு வெவ்வேறு பெயர்கள் உள்ளன. இந்த ரூபங்களுக்கும் கிருஷ்ணருக்கும் வேறுபாடு இல்லை என்பதால் 4 கரங்களுடைய ரூபத்தை காட்டுமாறு அர்ஜுனன் வேண்டுகிறான். நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய புத்தலே ஸ்ரீமதே பக்தி விகாச சுவாமி நாமினே
नमः ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय पुतले श्रीमते भक्तिवेदांत स्वामी नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஹரே கிருஷ்ணா. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் உங்களை எல்லோரும் இங்கே ராசிபுரத்தில் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இங்கே 11வது அத்தியாயம் விஸ்வரூபம் கேட்டுட்ருக்கோம். இந்த விஸ்வரூபம் இப்போது எல்லாம் பார்த்து முடிச்சிட்டிங்க. இன்னைக்கு கிருஷ்ணர் காட்டிட்டார். கேட்டிங்களா? முழுவதுமா எதுக்காக கிருஷ்ணர் இந்த விஸ்வரூபத்தை காட்டுறார்? அத்தியாயத்தின் ஆரம்பத்திலேயே இதை சொல்லப்பட்டிருக்கு. யாருக்காவது ஞாபகம் இருக்கா? ஏன் அர்ஜுனன் கிருஷ்ணன்கிட்ட விஸ்வரூபத்தை காட்ட சொல்லி கேட்குறான்? என்ன காரணம்? அதுக்கு இதுக்கும் இங்கே சம்மந்தம் இல்லை. குழப்பமாக இருக்கின்றதெல்லாம் 2வது அத்தியாயத்தில் அர்ஜுனன் பேசினது. பத்தாவது அத்தியாயத்தில் பகவான் தன்னுடைய வைபவங்களை விவரிக்கிறார். ஒரு நீண்ட பட்டியல். நான் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த விஷயங்கள் எல்லாம் என்னை பிரதிநிதிக்கின்றன அப்படின்னு சொல்லி பகவானுடைய வைபவங்களை ரொம்ப விரிவாக சொல்கிறார். ஆக்சுவலி சுருக்கமாக தான் சொல்கிறார். ஏன்னா நிறைய இருக்குது, அதை எல்லாத்தையும் சொல்ல முடியாது. அதில் சில முக்கியமானவை மட்டும் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சில வைபவங்களை விவரிக்கிறார். அதெல்லாம் கேட்ட பிறகு 11வது அத்தியாயத்தின் ஆரம்பத்திலையும் கிருஷ்ணரோட உன்னத நிலையை மேலும் கேட்கும்போது அர்ஜுனனுக்கு கிருஷ்ணருடைய உன்னதமான நிலையில் எந்த சந்தேகமும் இல்லை என்பதை உறுதிப்படுத்துகிறான். பரம்பிரம்ம பரம்தாம பவித்ரம் பரமம் பவான் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் தான் பரபிரம்மன், அவர் தான் பரம்தாமம், அவர் தான் பவித்திரமானவர் அப்படின்ற விஷயத்தை ஒத்துக்கொள்கிறான். அது மட்டும் இல்லை, அசிதா தேவல வியாச போன்ற பெரிய ரிஷி முனிவர்கள்லாம் இந்த உண்மையை ஒத்துக்கொண்டிருக்காங்க அப்படின்னு இந்த உண்மைக்கு ஒரு பிரமாணத்தையும் முன்வைக்கிறான். ஏன்னா அர்ஜுனன் கிருஷ்ணரை பகவான் அவர் தான் பரபிரம்மன் அப்படின்னு சொல்லும்போது ஏற்கனவே இவங்க நண்பர்கள் அப்படின்றது முன்னாடியே பகவானே சொல்லியிருக்கிறார். அவங்க 2 பேரும் உறவினர்கள் என்றது உலகறிஞ்ச உண்மை. ஏன்னா குந்தி தேவியோட மகன்தான் அர்ஜுனன். குந்தி தேவி யார்? கிருஷ்ணருக்கு அத்தை உறவாகிறது. ஸோ இப்படி இருக்கும்போது அவங்க உறவினருக்கு இடையில், நண்பர்களுக்கு இடையில் ஒருத்தரை புகழ்ந்து பேசிக்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாதுன்னு மற்றவங்க சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக அர்ஜுனன் என்ன பண்ணுறான்? அசிதா தேவல வியாச போன்ற பெரிய ரிஷி முனிவர்கள்லாம் இந்த உண்மையை, எந்த உண்மையை? கிருஷ்ணர் தான் பரபிரம்மம், அவர் தான் பகவான் அப்படிங்கிற உண்மையை ஏற்கனவே ஏற்றுட்ருக்காங்க. ஸோ அதனால் நான் சொல்கிறதுனால நான் கிருஷ்ணரை ஏன்னா சும்மா பேச்சுக்கு மகிழ்விக்கிறதுக்காக அவரை ஏன்னா புகழ்ந்து பேசுறது அப்படின்ற மாதிரி மக்கள் தவறாக நினச்சக்கூடாது அப்படின்றதுக்காக அப்படி ஒரு பிரமாணத்தையும் எடுத்து முன்வைக்கிறான். இப்போது இந்த 11வது அத்தியாயத்தில் அர்ஜுனன் இந்த விஸ்வரூபத்தை காட்ட சொல்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அர்ஜுனன் சொல்கிறான், இந்த பிற்காலத்தில் இப்போது கிருஷ்ணர்
பகவத்கீதையில் பல இடங்களில் நானே பகவான் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறார். 7வது அத்தியாயத்தில் சொல்கிறார், 8வது அத்தியாயத்தில் சொல்கிறார், 10வது அத்தியாயத்தில் சொல்கிறார். திரும்ப திரும்ப நான் தான் பகவான், என்னிடத்தில் சரணடையணுன்ற கருத்தை வலியுறுத்திக்கிட்டே வர்றார். அப்படி இருக்கும்போது இப்போ நான் பகவான் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு பிற்காலத்தில் எத்தனையோ போலி ஆசாமிகள் வருவாங்க. அந்த மாதிரி யாராவது வந்தால் அவங்க நான் பகவான் சொல்லிக்கிறதுக்கு காரணம் இருக்கணும். நீ பகவான் அப்படின்னு சொல்கிறேன்னா உனக்கு அதுக்கான சக்தி இருக்கா, உனக்கு அதுக்கான அதிகாரம் இருக்கா அப்படின்றத காட்டணும். இப்போது உங்கள் முன்னாடி திடீர்னு நான் வந்துட்டு நான் தாங்க இந்த சேலம் மாநகரத்தோட காவல் ஆணையர், நான் தான் கமிஷனர் ஆஃப் போலீஸ் அப்படின்னு சொல்கிறேன்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? சாமி நல்லா தானே இருந்தார் நேற்று வரைக்கும், என்ன ஆச்சு இப்போது பைத்தியம் பிடிச்சிருச்சாட்டுக்கு அப்படின்னு யாரும் அதை சீரியஸாக எடுத்துக்க மாட்டாங்க. உடனே அது சிரிக்க தான் செய்வாங்க இல்லையா? ஏன்னா ஓபேஸாக இப்படி ஒரு காவியை போட்டுக்கிட்டு தலையை மட்டும் அடிச்சுட்டு கொடி வச்சுட்டு நான் தான் வந்து போலீஸ் கமிஷனர் அப்படின்னு சொன்னால் யார் ஏற்பாங்க? போலீஸ் கமிஷனர்னு சொல்கிறது மட்டும் இல்லை, செயலில் இப்போ செயல்படுத்தி காட்டணுன்னா இப்போ திடீர்னு இங்கே ஏன்னா சந்து காலியம் பண்டிகை நடந்துகிட்ருக்கு. பண்டிகைனாலே நமக்கு தெரியும், எப்பவும் யாராவது வந்து போதை பண்ணிட்டு வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க, சண்டை நடக்கும். ஸோ அந்த மாதிரி சண்டை நடக்குது. உடனே சரி போலீஸ் கமிஷனர் இன்னீங்களே வாங்க வந்து தீர்த்து வைங்க அப்படின்னு கூப்பிட்டா நான் போய் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். அப்போ என்னோடய வீரம் எங்கே போச்சு, என்னுடைய பவர் எங்கே போச்சு, என்னுடைய அதிகாரம் எங்கே போச்சு? என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு சண்டையை பார்த்தாலே இங்கே நடுங்கும். நான் போய் எங்கே போய் அதை தீர்த்து வைக்க போகிறேன்? அல்லது வேறு ஏதாவது பிரச்சனை, திடீர்னு ஒரு கள்ளக்கடத்தல் கும்பல் வருது, போதை மருந்து கடத்திட்டு வராங்கன்ற செய்தி வருது, என்னை வந்து பிடிச்சி அவங்கள அரெஸ்ட் பண்ண சொன்னால் நான் என்ன போய் பண்ண போகிறேன்? நான் ஒன்றும் பண்ண முடியாது. சும்மா போலீஸ் கமிஷனர் வாயில் சொல்லிக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நான் சொல்லிக்கிறேன்னா என்கிட்ட அதுக்கான சக்தி இருக்கணும், அதுக்கான அதிகாரம் இருக்கணும். அப்போ தான் நான் பேசுகிறதுல அர்த்தம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எதிர்காலத்தில் யாராவது வந்து நான் பகவான் சொல்கிறான்னா, இப்போது கிருஷ்ணர் பகவான் சொல்கிற உடனே அர்ஜுனன் வந்து சரி உங்களுடைய வைபவத்தை எல்லாம் 10வது அத்தியாயத்தில் விவரிச்சிங்களே, அந்த வைபவத்தை எல்லாம் இப்போ நான் கண்ணால் பார்க்க விரும்புகிறேன். நீங்கள் வாயால் சொன்னீங்க அது போதாது, இப்போ நான் கண்ணால் பார்க்க விரும்புகிறேன். அந்த வைபவத்தை நீங்கள் எனக்கு காட்டுங்க அப்படின்னா உங்களுடைய இந்த எங்கும் வியாபித்திருக்கக்கூடிய இந்த விஸ்வரூபத்தை நீங்கள் காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போ கேட்ட உடனே கிருஷ்ணர் என்ன சொல்கிறார்? இல்லைப்பா இப்போ ரொம்ப வேலையாக இருக்கேன், ஒரு 2 வருஷம் கழிச்சு வா அப்படின்னு சொன்னார். இல்லை ஒரு 4-5 வருஷம் கழிச்சு வா அப்படின்னு சொல்லலை, உடனே விஸ்வரூபத்தை காட்டுறார். ஸோ இந்த அத்தியாயம் முழுக்க அந்த விஸ்வரூபத்தோட வர்ணனைகளை இது வரைக்கும் கேட்டீங்க. இப்போது விஸ்வரூபத்தை பார்த்த பிறகு அர்ஜுனன் மறுபடியும் உங்களுடைய திவ்ய ரூபத்தை காட்டுங்க, இந்த விஸ்வரூபம் வேண்டாம் அப்படிங்கிறான். ஸோ இப்போ முதல்ல விஸ்வரூபத்தை காட்ட சொன்னதுக்கு காரணம் என்ன? பின்னாடி எதிர்காலத்தில் யாரும் வந்து தன்னை பகவான் சொல்லிக்கிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட போய் நீங்கள் விஸ்வரூபத்தை காட்ட முடியுமா? நீங்கள் பகவான் சொல்கிறீங்களே. அர்ஜுனன் விஸ்வரூபத்தை காட்ட சொன்னபோது உடனே காட்டினார் கிருஷ்ணர். நீங்களும் அந்த மாதிரி விஸ்வரூபம் காட்ட முடியுமான்னு கேட்டால் அவங்களால அவங்க போலி சாமிகள் அவங்க வந்து பகவான் உண்மையாலே பகவான் கிடையாதுன்ற உண்மை வெளிப்பட்டுடும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு தவறான செயல் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக அர்ஜுனன் இந்த விஸ்வரூபத்தை காட்ட சொன்னான். இப்போ அந்த விஸ்வரூபத்தில் அர்ஜுனன் நிறைய எண்ணற்ற விஷயங்களை பார்க்குறான். 1000 கைகள், 1000 கால்கள், பகவானுடைய அந்த ரூபம் வந்து ரொம்ப பிரமிப்பாக இருக்குது,
வியந்து பார்க்குறான் ஆரம்பத்தில். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் பகவான் கால ரூபத்தை காட்டுறார். காலம் அப்படின்னா எல்லாத்தையும் அழிக்கக்கூடியது. அந்த கால ரூபத்தில் அந்த குருக்ஷேத்திர 2 சேனைகள்லையும் இருக்கக்கூடிய அந்த வீரர்கள் எல்லாம் அப்படியே பீஷ்மர், துரோணர், கிருபாச்சாரியர் உட்பட எல்லா பெரிய பெரிய மகாரதர்கள்லாம் கூட பகவானுடைய வாய்க்குள்ளே போகிறாங்க. அவரை போட்டு எல்லாம் அப்படியே நசுக்கிறார். அவங்க பற்களுக்கு இடையில போய் பகவானுடைய அந்த விஸ்வரூபத்தில் நசுக்கப்படுறத அர்ஜுனன் பார்க்கும்போது அந்த கால ரூபம் அவனுக்கு இருந்த அந்த உணர்வு மாறி இப்போது பயந்து போய் பார்க்குறான். அவனுக்குள்ளே ஒரு பயம் வந்துடுச்சு. அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்குது. பயேன சர்வ பதித்தம் மனோமே. பயம், அந்த பயம் வந்துடுச்சு. ஸோ அதனால் இப்போ அர்ஜுனனுக்கு இந்த விஸ்வரூபத்தில் அவ்வளவா நாட்டம் இல்லை. உண்மையிலேயே பக்தர்கள் பகவானுடைய பக்தி தொண்டில் ஈடுபடக்கூடிய பக்தர்களுக்கு இந்த விஸ்வரூபத்தில் அவ்வளவா விருப்பம் கிடையாது. ஏன்னா இந்த விஸ்வரூபம் ஒரு பௌத்திகமான ரூபம், ஒரு தற்காலிகமான ரூபம். இது பகவானுடைய மற்ற திவ்யமான ரூபங்களைப் போல கிடையாது. பகவானுடைய ரூபமாக இருந்தால் கூட இது தற்காலிகமான ஒரு ரூபம்தான். பகவானுடைய விஸ்வரூபம் எல்லா சமயத்திலையும் எல்லாராலையும் பார்க்கக்கூடிய ஒரு ரூபம் கிடையாது. ரொம்ப விசேஷமாக சில சமயத்தில் சில பேருக்கு மட்டுமே காட்டுறார் அவர். மகாபாரதத்தில் துரியோதனனுக்கு ஒரு முறை காட்டுவார். யசோதாமாவுக்கு தன்னுடைய வாயில் இந்த அண்ட சராசரங்களும் எல்லாம் எனக்குள்ளே தான் அடங்கியிருக்கு அப்படின்றத காட்டுவார். ஸோ இந்த மாதிரி சில சமயங்களில் ஒவ்வொரு முறையும் வெவ்வேறு விதமாக அதை காட்டுறார். ஸோ இந்த விஸ்வரூபம்ன்றது பக்தர்களுக்கு அவ்வளவு ஒரு இனிதான ஒரு ரூபம் கிடையாது. இப்போ நம்ம அந்த விஸ்வரூபத்தை வழிபாடு பண்ணோன்னா, இப்போ இங்கே பகவான் ராமச்சந்திரர் இருக்கார். அந்த மூர்த்திக்கு நீங்கள் வஸ்திரம்னா ஒரு வஸ்திரம் அழகாக ஈஸியாக எங்கே வேணால் வாங்கிட்டு வந்து ஒரு வஸ்திரத்தை உடுத்தி விடலாம். ஒரு மாலை இந்த மாதிரி தொடுத்து போட்டு வணங்கலாம். இப்போ விஸ்வரூபத்துக்கு நீங்கள் வஸ்திரம் போடணுன்னா எங்கே போகிறது? இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அத்தனை துணியும் கொண்டு வந்தால் கூட பத்தாதே, அவ்வளோ பெரிய ரூபம் அது. எங்கே போய் நீங்கள் வஸ்திரம் போட முடியும்? எங்கே அபிஷேகம் பண்ண முடியும்? எங்கே மாலை போட முடியும்? எங்கே ஆபரணங்கள் போட்டு நீங்கள் அலங்காரம் பண்ண முடியும்? ஸோ பக்தர்களுக்கு அதில் அவ்வளோவா விருப்பம் கிடையாது. அதனால் அர்ஜுனன் என்ன பண்ணுறான்? பகவான்கிட்ட திரும்பவும் உங்களுடைய திவ்யமான ரூபத்தை காட்டுங்க அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தில் அதை தான் காட்டுறான், கேட்குறான். என்ன கேட்குறான்? தேவர்களின் இறைவனே, அகிலத்தின் அடைக்கலமே, என் மீது கருணை காட்டி மீண்டும் தங்களது தெய்வீக ரூபத்தை காட்டி அருள் புரிவீராக. ஸோ இப்போது அர்ஜுனன் பகவான்கிட்ட வைகுண்ட லோகத்தில் இருக்கக்கூடிய சதுர்புஜ ரூபம், 4 கை ரூபத்தை காட்ட சொல்கிறான். இதுவரைக்கும் அர்ஜுனன் 2 கை ரூபமான வாசுதேவ ரூபத்தை பார்த்துட்டு இருந்தான். இப்போது பகவான் விஸ்வரூபை காட்டின பிறகு பயந்து பகவான்கிட்ட வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய 4 கை ரூபம், 4 கை ரூபமும் கிருஷ்ணருடைய ரூபத்துக்கும் வேறுபாடு கிடையாது. ஏன்னா அது அவருடைய சொந்த சுய விரிவாக்கம். அந்த ரூபங்கள் எல்லாம் எண்ணற்ற லோகங்கள் இருக்குது. பிரபுபாதர் இங்கே பொருளுரையில் சொல்கிறார், வைகுண்ட லோகம் இங்கே இந்த பௌத்திக உலகத்தில் எப்படி நிறைய லோகங்கள் இருக்கோ, இது மாதிரி எண்ணற்ற லோகங்கள், இதை விட இன்னும் பெரிய பெரிய லோகங்களாக வைகுண்ட லோகங்கள் இருக்குது. ஒவ்வொரு லோகத்துலேயும் பகவான் ஒவ்வொரு தனித்துவமான ஒரு ரூபத்தோடு அங்கே இருக்கிறார். அந்த ஒரு ரூபத்துக்கும் ஒரு தனிப்பட்ட நாமங்கள் இருக்குது. ஸோ அப்படி வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சதுர்புஜ ரூபத்தை, சங்கு சக்கர கதாபத்மம் ஏந்து இருக்கக்கூடிய சதுர்புஜ ரூபத்தை காட்ட சொல்கிறான். உடனே கிருஷ்ணரை காட்ட போகிறார். அடுத்து வரக்கூடிய ஸ்லோகங்களில் நீங்கள் அதை படிக்கலாம். உடனே கிருஷ்ணர் காட்டுவார். அதை காட்டிட்டு மறுபடியும் இந்த 2 கை ரூபத்தை காட்ட சொன்னால் உடனே 2 கை ரூபம், 2 கை மறைஞ்சு போயிடும். ஸோ பகவான் அப்படின்னா இந்த மாதிரி அவர் சர்வசக்தி படைத்தவர்ன்றத கேட்ட உடனே அதை நடைமுறையில் காட்டுறார். தன்னுடைய பக்தனுக்கு
அவனுடைய விருப்பத்தை பூர்த்தி பண்ணுறார். அதுதான் பகவான். பகவான் சொல்லிக்கிட்டு ஏன்னா போலீஸுக்கு பயந்துக்கிட்டு நாட்டை விட்டு ஓடி போய் எங்கேயோ ஒரு தீவில் ஒழிஞ்சிக்கிட்டு நான் பகவான் பகவான் இன்னமும் மக்களை ஏமாற்றிட்டு இருக்கிறது கிடையாது. அல்லது போலீஸ் பிடிச்சி ஜெயிலில் போட்டு தண்டனை வாங்கி ஜெயிலுக்குள்ளேயே இறந்து போகிறவங்கெல்லாம் பகவான் கிடையாது. சில வருஷத்துக்கு முன்னாடி புத்தகம் விநியோகம் பண்ணிட்டு இருக்கும்போது சேலத்தில் இந்த மெய்யனூர் பகுதியில் புத்தகம் விநியோகம் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு வீட்டில் ஒரு அம்மா வந்து கதவை திறந்து யார் என்னென்னு விசாரித்தாங்க. நம்ம கதவை தட்டும்போது இது மாதிரி கோயிலேருந்து வந்திருக்கோன்னு சொன்னோடனே சரி உள்ளே வாங்கன்னு சொல்லி உள்ளே வர சொன்னாங்க. இன்னும் உள்ளே வந்த உடனே பார்த்தா வீட்டில் ஒரு பெரிய ஃபோட்டோ, இதை விட பெரிய ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோவில் ஒரு ஆள் தாடியெல்லாம் வச்சுக்கிட்டு தலையில் ஒரு தலைப்பா கட்டிட்டு என்ன காவி உடுத்திக்கிட்டு கீழே கல்கி பகவான்னு பேர் போட்டிருந்தது. சரி, அந்த அம்மா வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவங்ககிட்ட நான் சொன்னேன், இது பகவத்கீதா, இது பகவத்கீதா பகவானுடைய உபதேசங்கள், இது படிக்கிறது ரொம்ப நல்லது. நீங்கள் ஏன்னா வாழ்க்கையில் உண்மையான தத்துவத்தை நம்ம யார், பகவான் யார், பகவானுக்கு உள்ள நமக்கு உள்ள சம்பந்தம் என்ன, இல்லை எங்களுக்கு பகவான் இதெல்லாம் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்காரு, இங்கே பகவான் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை காட்டிட்டு அந்த அம்மா அவரை பற்றி பேசினாங்க. அப்போ நான் கேட்டேன், சரி அவர் பகவான்றீங்க, இந்த பகவத்கீதையில் கிருஷ்ணர் அர்ஜுனன் கேட்ட உடனே விஸ்வரூபத்தை காட்டினார். நீங்கள் பகவான் அப்படின்னா நீங்கள் உங்கள் பகவான்கிட்ட போய் விஸ்வரூபத்தை காட்டுங்கன்னு கேட்டால் அவர் காட்ட முடியுமா அப்படின்னு கேட்டால், அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, இல்லை இப்போ சென்னையில் வந்து ஒரு கோயில் கட்டிகிட்டு இருக்கிறாரு எங்கள் பகவான், அதுக்கு ஒரு 2 வருஷம் ஆகும், அதுக்கப்புறமா விஸ்வரூபம் காட்டுவார் அப்படின்னாங்க. ஆனால் தான் முன்னாடி நான் சொன்னேன், இங்கே அர்ஜுனை கேட்ட உடனே கிருஷ்ணர் என்ன 2 வருஷம் கழித்து வாங்கன்னா சொன்னார். இல்லை, பகவான்னா எப்பவும் அவருக்கு அந்த சக்தி இருக்குது. 2 வருஷம் கழித்து 4 வருஷம் கழிச்சுலாம் கிடையாது. பகவானுக்கு எப்போ அவர் சர்வசக்தி படைத்தவராக இருக்கிறாருன்னா எப்பவும் அவர் சர்வசக்தி படைத்தவராக இருக்கிறார். பூத்தனா அரக்கிய 3 மாத குழந்தையாக இருக்கும்போது வதம் பண்ணுறார். 3 மாத குழந்தைக்கு என்னங்க பலம் இருக்க முடியும்? சாதாரணமாக நீங்கள் ஒரு குழந்தை எடுத்துக்கிட்டால் என்ன தான் நல்ல ஆரோக்கியமான குழந்தையாக ஒரு 4 கிலோ எடையோடு பிறந்திருந்தா கூட 3 மாத குழந்தையெல்லாம் என்ன பண்ணிவிட முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம். பூத்தனா மாதிரி அவ்வளோ பெரிய ரூபத்தை பார்த்தா பயத்திலே இறந்து போயிடுவோம், உயிர் போயிடும். நமக்கே உயிர் போயிடும், நம்மளே வந்து பயந்து போயிடுவோம். இவ்வளோ வளர்ந்து நம்மளே சின்ன குழந்தைங்களை பற்றி சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? ஆனால் அந்த 3 மாத குழந்தையாக இருக்கும்போது அவ்வளோ பெரிய ரூபத்தில் இருக்கிற பூத்தனாவை வதம் பண்ணுறார். அவருடைய மாரிலிருந்து பாலை உரியறதோடு சேர்த்து உயிரையே உறிஞ்சிடுறார். அது பகவான். திருநாவரத்தனை அதே மாதிரி தான் வதம் பண்ணுறார். திருநாவரத்தன் சூறாவளி காற்று ரூபத்தில் வந்து கிருஷ்ணரை மேலே தூக்கிட்டு போகிறான். கிருஷ்ணருக்கு ரொம்ப விருப்பம் இந்த மாதிரி ஆகாயத்தில் பறக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த ஆசை நிறைவேறி போச்சு. இப்போது உடனே என்ன பண்ணுறார், சரி கீழே கொண்டு போ. இவன் கீழே கொண்டு போக மாட்டான், அவனாக போக மாட்டான். ஸோ பகவான் என்ன பண்ணுறார், உடனே சின்ன குழந்தையாக இருக்கிறவர் தான் அவருக்கு அந்த திருநாவரத்தனுக்கு என்ன பெரிய ஒரு மலையை தூக்கிட்டு இருக்கிற மாதிரி அவ்வளோ பெரிய பாரம் அவனுக்கு உணருது. அவ்வளோ கனமாயிட்டார், அவனால் முடியல, தூக்க முடியல. அதுக்கப்புறம் ஒத்தனை கீழே விழுந்து உடஞ்சி செத்து போயிடுறான். இப்படி ஒரு அசுரர்களையும் பகவான் வதம் பண்ணும்போது அவருடைய லீலைகளில் அது எந்த ரூபத்தில் எவ்வளோ வயசு அதெல்லாம் பொருட்படுத்துறதே கிடையாது. எல்லா சமயத்திலையும் அவர் எல்லா சக்திகளையும் உடையவராக நமக்கு வெளிப்படுத்திட்டு இருக்கிறார். அதுதான் பகவான், அவர் தான் உண்மையான பகவான். இந்த மாதிரி போலீஸுக்கு பயந்துக்கிட்டு ஏன்னா
மக்கள்கிட்ட ஏமாற்றிட்டு ஊழல் பண்ணிவிட்டு கொள்ளையடித்த பணத்தை வந்து எப்படி பதுக்கிறதுன்னு தெரியாமல் அரசியல்வாதிகளோட கூட்டணி வச்சுக்கிட்டு ஏன்னா இதெல்லாம் வந்து கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாமல் மக்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க பகவான்ற பேரில். இவங்களெல்லாம் வெளிச்சம் போட்டு காட்டுறதுக்கு தான் இங்கே அர்ஜுனன் வந்து இந்த கேள்வி கேட்குறான், விஸ்வரூபத்தை காட்டுங்கன்னு சொல்லி. இப்போ பகவத்கீதை படிக்கிறவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிடும், யார் உண்மையான பகவான் யார் போலியான ஆசாமிகள் அப்படின்றது. பகவான்னா பகவானுக்கான சக்தி இருக்கணும், அதிகாரம் இருக்கணும். சும்மா பகவான் பகவான் பேனர் அடித்து ஊர் பூரா ஒட்டி வச்சுக்கிட்டா போதுமா? எந்த சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கு பகவான் ஊர் பூரா பேனர் அடித்து ஒட்டினா தான் அவர் பகவான்னு? எந்த பகவானும் என்றைக்கும் நம்ம வயசாகி பார்த்தது கிடையாது. எண்ணற்ற ரூபங்கள் இருக்கிறதா இந்த ஸ்லோகத்தில் கூட நம்ம பார்க்குறோம். பிரபுபாதர் விளக்குறார், பகவான் எண்ணற்ற ரூபங்கள் கொண்டிருக்கிறார், எண்ணற்ற அவதாரங்கள் எடுக்கிறார். இவ்வளவுதான் எண்ணிக்கையே கிடையாது. ஒரு அவதாரத்துலேயாவது வயசானவராக நரைச்ச முடியோட கையில் தடியை ஊனிக்கிட்டு இது மாதிரி சோடாப்பட்டி கண்ணாடி போட்டுக்கிட்டு, அர்ஜுனா என்னை கொஞ்சம் மேலே ஏற்றி விடுப்பா, ரதத்தில் என்னால் ஏற முடியலன்னு சொல்லி அர்ஜுன்கிட்ட உதவி கேட்டு அவர் ரதத்து மேலே ஏறி இங்கே உபதேசம் பண்ண மாதிரி எங்கேயாவது பார்க்குறோமா? எந்த படத்துலேயாவது வயசான ரூபம் இருக்கா? இந்த படங்கள் எல்லாம் சாஸ்திர வர்ணனைகளுக்கு ஏற்ப வரையப்படுறது, கற்பனையில் வரைகிறது கிடையாது. அப்படின்னா சாஸ்திரங்கள் எங்கேயுமே பகவானுக்கு வயதான ரூபம் இருக்குன்னு சொல்லவே கிடையாது. மாறாக பகவான் அப்படின்னா நவ யவ்வனம், யவ்வனம்னா இளமை, எப்போதும் ஏன்னா அந்த இளமையின் உச்சம், அந்த ஏன்னா அந்த டீனேஜ்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த 14 வயசுலேருந்து ஒரு 20-23 வயசு வரைக்கும் தான் அந்த வயசு வந்து ரொம்ப இளமையான வயசாக கருதப்படுது. அந்த வயசை மீறி பகவானை பார்க்கவே முடியாது. நீங்கள் இந்த குருக்ஷேத்திர போர் நடக்கும்போது பகவானுக்கு 120 வயசு கணக்குப்படி பார்த்தீங்க அப்படின்னா 120-125 வயசு ஆயிருக்கணும். ஆனால் பகவான் அப்படியே தெரிகிறார். இந்த ஃபோட்டோ பாருங்கள், இந்த பார்த்த சாரதின்ற இந்த ஃபோட்டோ ரொம்ப ஃபேமஸ். கிருஷ்ணர் அப்படியே தெரிகிறார், 125 வயசான மாதிரியே தெரிகிறார். இல்லை, ஏன்னா அவர் பகவான், அவருடைய ரூபம் சச்சிதானந்த ரூபம், நிரந்தரமான அறிவுபூர்வமான ஆனந்தமயமான ரூபம், ஆன்மீக ரூபம். நம்மளை போல பஞ்சபூதங்களாலான இந்த பௌத்திக சரீரம் கிடையாது, தற்காலிகமான சரீரம் கிடையாது அவருடைய ரூபம். பகவான் சொல்றார், அஜோபிசன் அவ்யய ஆத்மா பூதானாம் ஈஸ்வரோபிசன். அவ்யய ஆத்மா, அழிவற்றவன் நான் அப்படிங்கிறார். நான் பிறப்பற்றவன், எனக்கு பிறப்பே கிடையாது, நான் என்னுடைய சொந்த விருப்பத்தின் பெயரில் தோன்றுகிறேன். நம்மளை மாதிரி கர்ம வினைக்கு உட்படுத்தப்பட்டு இந்த ஜட இயற்கையின் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு ஜீவன் பகவான் கிடையாது. மாறாக இந்த ஜட இயற்கை பகவானுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. இந்த இயற்கையை கட்டுப்படுத்தக்கூடியவர் தான் பகவான், இயற்கையினால் கட்டுப்பட்டவர் கிடையாது. ஆனால் இந்த பெயரளவிலான பகவான்கள் எல்லாரும் பாருங்கள், இயற்கையினால் கட்டுப்பட்டவர்கள். காலையில் வயிறு ஒரு கலக்குது, இவர் நான் பகவான் என்ன கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன், நான் ஓட தேவையில்லை, எல்லார மாதிரி டாய்லெட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாங்க, முதல்ல வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன்னு ஓடி தான் ஆகணும் அவர்.
ஆனால் பகவான் சொல்கிறதுல என்ன பிரயோஜனம் இருக்குது? என்ன மாதிரியான பகவான்? இந்த சின்ன சின்ன உடல் உந்துதல் கூட உங்களால் கட்டுப்படுத்த முடியலன்னும் போது அப்புறம் நீங்கள் எங்கே பரம கட்டுப்பாட்டாளராக இருக்க போகிறீங்க? பகவான் அப்படின்னா எல்லாத்தையும் கட்டுப்படுத்தவர். ஈஸ்வரா அப்படின்னா எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடியவர். அவருக்கு மேலே யாருமே கட்டுப்படுத்துகிறவங்க கிடையாது. ஆனால் அவர் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தக்கூடியவர். அவர் தான் ஈஸ்வரர், அவர் தான் பகவான். ஸோ அப்படி பகவானாக இருக்கக்கூடியவர் அர்ஜுனன் கேட்ட உடனே இங்கே விஸ்வரூபத்தை காட்டுறார். விஸ்வரூபத்திலிருந்து 4 கை ரூபத்துக்கு மாறுறார். 4 கை ரூபத்திலிருந்து 2 கை ரூபத்துக்கு மாறுறார். கேட்ட மாத்திரத்தில் பகவானால் அது செய்து காட்ட முடியுது. அது மட்டும் இல்லை, இந்த விஸ்வரூபத்தை பார்க்கறதுக்கு அர்ஜுனனுக்கு திவ்ய கண்களை கொடுக்கறதும் பகவான் தான். சரி, இது எல்லாம் இந்த அத்தியாயத்தில் நம்ம பார்க்குறோம். இன்னும் வரக்கூடிய ஸ்லோகங்களில் நீங்கள் பார்க்கலாம். பகவான் இன்னும் அற்புதமான பல விஷயங்களை சொல்கிறார். ஸோ பகவான் அப்படின்னா சும்மா ரொம்ப மலிவான ஒரு விஷயம் கிடையாது. சும்மா நானும் பகவான், நீயும் பகவான், எல்லாம் பகவான் அப்படின்னு சொல்கிறது வேணால், ஏன்னா கேட்குறதுக்கு வேணால் மக்களுக்கு சந்தோஷமாக பிடிச்சமாக விஷயங்களாக இருக்கலாம். ஆனால் அறிவுபூர்வமான சிந்தனை உள்ளவங்களுக்கு இது ரொம்ப பைத்தியக்காரத்தனமான ஒரு கூற்று. எப்படி நீயும் பகவான், நானும் பகவான், எல்லாம் பகவான்? பகவான் அப்படின்னா பிரம்மமேகம் த்விதீயம் நாஸ்தின்னு வேதம் சொல்கிறது. பிரம்மம் அப்படின்னா ஒருத்தர் தான் பகவான், பல பேர் கிடையாது. பல பேர் பகவானாக இருந்தால் அப்போ பகவானுக்கு அர்த்தமே இல்லையே. பகவான்னா அசம ஊர்தவா, அவருக்கு சமமானவரோ அவரை விட உயர்ந்தவரோ யாரும் கிடையாது. அவர் தான் பகவான். யார் அவர்? கிருஷ்ணர் தான் தனக்கு சமமானவரோ தன்னை விட உயர்ந்தவரோ யாரும் இல்லாமல் இருக்கக்கூடியவர் கிருஷ்ணர் தான். மத்தா பரதரம் ஞான கிஞ்சிதாஸ்ரீ தனஞ்சய, இதே பகவத்கீதையில் 7வது அத்தியாயம் 7வது ஸ்லோகத்தில் சொல்கிறார். என்னை விட உயர்ந்த உண்மை வேறு எதுவும் கிடையாதுங்கிறார். மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அப்படி அதை மீறி யாராவது பிரம்மா, சிவா அல்லது இந்திரா, சந்திரா, வாயு போன்ற மற்ற தேவர்களோட கிருஷ்ணரை, விஷ்ணுவை சமமாக கருதினாலோ அல்லது இந்த தேவர்கள் கிருஷ்ணரை விட மேலானவர்கள்னு கருதினாலோ ஷபஷண்டி பவே த்ருவம், அப்படிப்பட்டவர்கள் பாஷண்டின்னு பத்ம புராணம் சொல்கிறது, விஷ்ணு புராணம். சரி, பாஷண்டி அப்படின்னா நாத்திகன். அஸ்து நாராயணம் தெய்வம் பிரம்ம ருத்ராதி தெய்வத்தை. பிரம்ம ருத்ர இவங்க உட்பட வேற எந்த தேவர்களோடையும் பகவான் விஷ்ணுவை நீங்கள் சமமானவராக கருதுனீங்கன்னா அப்போ நீங்கள் நாத்திகவாதின்னு சொல்லுது. சாஸ்திரம் சொல்கிறது. எந்த சாஸ்திரத்திலிருந்து நீங்கள் பிரம்மனை பற்றியோ பகவானை பற்றியோ சிவனை பற்றியோ பிரம்மாவை பற்றியோ அல்லது எந்த தேவர்களை பற்றியும் படிக்கிறீங்களோ அந்த சாஸ்திரத்தினுடைய முடிவு இது. அப்போ சாஸ்திரம் என்ன முடிவாக சொல்கிறது அதை தான் நம்ம ஏற்றுக்கணும். எனக்கு பிடிச்சிருக்கு, நான் விரும்புகிறேன் அப்படின்றதுக்காக ஒருத்தர் கடவுள் ஆகிட முடியாது, அல்லது நான் கடவுள் ஆகிட முடியாது. இன்னொரு இந்த பேரளவிலான பகவான் ஒருத்தர் வந்து சொன்னார், நான் கடவுள்னு சொல்கிறதுக்கு வரல, நீங்கள் எல்லாம் கடவுள்னு சொல்கிறதுக்காக வந்தேன். நீ நான் கடவுள்னு சொல்லணுன்னா அப்போ நான் என்ன மாதிரியான கடவுள்? நான் கடவுள்ன்றதை எனக்கு தெரியாமல் இருக்கேன்னா கடவுளுக்கே இன்னொருத்தர் தான் நீ கடவுள்னு சொல்லி தெரிஞ்சுக்கணுன்னா அப்போ அது என்ன மாதிரியான கடவுள்? அந்த கடவுளுக்கு என்ன அர்த்தம் இருக்குது, என்ன மதிப்பு இருக்குது சொல்லுங்கள். கடவுள் தான் எல்லாத்தையும் சொல்லி கொடுக்குறவர்.
கடவுளுக்கு தெரியாதது எதுவுமே கிடையாது. பகவானுக்கு திரிகால கிரகி, அவர் முக்காலத்தையும் உணர்ந்தவர். எல்லா வேத ஞானமும் அவர் தான் வேதைஷ சர்வேர் அகம் வேத வேத்யா வேதாந்த கிருத் வேதவித் ஏவச்சாகம்னு பகவத்கீதையில் சொல்லப்பட்டிருக்கு. வேதத்தை தொகுத்தவர் அவர் தான், வேதத்தை அறிந்தவர் அவர் தான், வேதத்தால் அறியப்படுபவரும் அவர் தான். அப்போ அவருக்கு தெரியாத அறிவு எதுவுமே கிடையாது. அறிவு அப்படின்னாலே அது எல்லாமே பகவான்கிட்ட இருந்து வந்தது தான். அப்போ பகவானுக்கே நான் பகவான்றது தெரியல, இன்னொருத்தன் எனக்கு பகவான் நீ தான் பகவான் சொல்லி கொடுக்கணுன்னா இது என்ன, இது பைத்தியக்காரத்தனமாக இருக்குது. அப்படி என்ன நான் பகவான், எனக்கே நான் பகவான்றது தெரியாமல் இருக்கேன்னா. ஸோ இந்த மாதிரி பகவத்கீதை படிக்கலை, அர்ஜுனுடைய பாத சுவடுகளை நம்ம பின்பற்றலை அப்படின்னும் போது நாம் இந்த மாதிரியான பைத்தியக்காரத்தனமான மக்கள் நம்மளை ஏமாத்துறதுக்கு தயாராக இருக்காங்க. நம்மளுடைய ஆச்சாரிய ஸ்ரீல பிரபுபாதருடைய குரு பக்தி சித்தாந்த சரஸ்வதி தாக்கூர் சொல்வார், இந்த உலகம் ஏமாற்றுபவர்களாலும் ஏமாறுபவர்களாலும் ஆனது. இந்த உலகம் முழுக்க 2 வகையான மக்கள் தான் இருக்காங்க. ஒரு வகையினர் ஏமாத்துறவங்க, இன்னொரு வகையினர் ஏமாறுபவர்கள். இந்த ஏமாறுபவர்கள் இருக்கிற வரைக்கும் ஏமாற்றுபவர்கள் வளர்ந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. அதனால தான் இந்த புது புது பகவான்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க அப்பப்போ. ஏன்னா ஏமாறுறவங்க நிறைய பேர் அதுக்காக காத்துட்ருக்குறாங்க. ஸோ அதனால் நம்ம அந்த மாதிரி முட்டாள்தனமாக இந்த ஏமாற்றுபவர்களுடைய வலையில் மாட்டாமல் பகவானுடைய உபதேசங்களை கேட்டு பகவானுடைய உபதேசங்கள் இப்படி நடந்து உண்மையை உணர்ந்து நம்ம யார், பகவான் யார், நமக்கும் பகவானுக்குள்ள உறவு என்னன்றதை அறிந்து அதன்படி செயல்பட்டு பகவானுடைய பக்தி தொண்டில் ஈடுபட்டு, குறிப்பாக இந்த கலியுகத்தில் இந்த பக்தி தொண்டில் ஈடுபடுறது ரொம்ப சுலபமான வழி கொடுக்கப்பட்டிருக்கு. ஹரேர் நாம ஹரேர் நாம ஹரேர் நாமைவ கேவலம் கலோ நாஸ்தேவ 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 கத்திரன்யதா. இந்த கலியுகத்தில் பகவானுடைய ஹரிநாம சங்கீர்த்தனம் என்ற இந்த வழிமுறையை விட வேறு வழிமுறை கிடையாது. இதுதான் மிகச்சிறந்த வழிமுறை. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை எவ்வளவு முடியுமோ அவ்வளோ சொல்லிகிட்டே இருக்கணும். இவ்வளவு தான் அப்படின்றது அளவு கிடையாது. குறைஞ்சபட்சம் 16 சுற்றுக்கள் ஹரே கிருஷ்ணா மந்திர ஜபம் என்ன சொல்கிறார் நம்முடைய ஆச்சாரிய பிரபுபாதர். அதிகபட்சம் இவ்வளோன்றது கிடையாது. இங்கே 24 மணி நேரமும் முடியும்னா நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கலாம். இதை விட ஒரு சிறந்த கடமை நமக்கு ஏதாவது இருக்கான்னு கேட்டால் வேறு எதுவும் கிடையாது. இதை செய்தாலே போதும், நம்ம வாழ்க்கை பூர்ணத்துவத்தை அடைஞ்சிடும். இல்லை எனக்கு இந்த பௌதிக ரீதியான இந்த உடல் சார்ந்த இந்த சில கடமைகளும் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அது குறைஞ்சபட்சமாக எவ்வளோ நேரம் செலவழிக்க முடியுமோ குறைஞ்சபட்சம் நேரத்தை செலவழிச்சிட்டு மீதி நேரத்தை இந்த பக்திக்காக செலவழிக்கணும். அதுதான் புத்திசாலித்தனம். அதுக்காக தான் இந்த மனித வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த மனித வாழ்க்கையோட குறிக்கோளே மறுபடியும் இந்த உலகத்தில் நம்ம பிறவா நிலையை அடையணும். அப்படின்னா நம்ம இந்த வாழ்க்கையில் பகவானுடைய திருவடியில் முழுமையாக சரணடையணும். ஸோ சரணடைகிறதுக்கான சிறந்த வழி ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரேன்னு இந்த பகவான் நாமத்தை சொல்லிகிட்டே இருக்கிறது தான். அதுதான் இந்த கலியுகத்துக்கான யுக தர்மம். பக்தர்களுடைய சங்கத்தில் ஹரிநாம சங்கீர்த்தனத்தை செய்துக்கிட்டே பகவத்கீதை பாகவதம் போன்ற சாஸ்திரங்களை படித்து பக்தி தொண்டில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டே இருந்தோம் அப்படின்னா இந்த வாழ்க்கையை நம்ம வெற்றிகரமானதாக்கிக்கலாம். இல்லைன்னா திரும்பவும் இந்த உலகத்தில் பிறக்கணும், திரும்பவும்
வயோதிகம் வரும், வியாதி வரும், மரணம் வரும், மறுபடியும் பல வகையான துன்பங்கள் நம்ம எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். நம்ம உடலாலும் மனசாலும் துன்பப்பட வேண்டியிருக்கும். அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மற்ற உயிர்வாளிகளால் துன்பப்பட வேண்டியிருக்கும். நம்ம தேவ தாக்கல் இயற்கை சீற்றங்கள் மூலமாக நமக்கு துன்பத்தை கொடுப்பாங்க. இது எல்லாத்தையும் நம்ம சந்தித்து தான் தீரணும். ஆனால் ஜீவாத்மாவான நம்ம இந்த துன்பங்களுக்கு ஆட்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம ஆனந்தமயோபியாசம், எப்பவும் ஆனந்தமயமாக இருக்க வேண்டியவர்கள், ஆனந்தமாக இருக்க முடியும். ஆனால் அதுக்கு நம்மளை நம்ம தயார் பண்ணிக்கணும். நம்முடைய இப்போதைய நிலை என்னன்றதை உணர்ந்து இந்த நிலையிலிருந்து வெளியேறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். அதுக்கு பக்தியை தவிர வேறு உபாயம் கிடையவே கிடையாது. பக்தி மட்டும்தான் அதுக்கு ஒரே வழி. ஸோ இந்த பக்தியை நம்ம தீவிரமாக பயிற்சி பண்ணணும். இது அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில். ஸோ தொடர்ந்து பகவத்கீதை பாகவதம் படிங்க, கேளுங்க, ஜெபம் பண்ணுங்க. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஜெபம் பண்ணுங்க. இந்த பக்தியில் சிரத்தையோடு ஈடுபடுங்க. ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்மை உறவில் கி ஜாய். ஸ்ரீல பிரபுபாத் கி ஜாய். யாருக்காவது ஏதாவது கேள்வி இருக்கா? எங்கே வேணால் இந்த பிரபஞ்சத்தில் நிறைய லோகங்கள் இருக்குது. எந்த லோகத்தில் வேணால் பிறக்கலாம். தேவலோகத்தில் இருக்கலாம், மேல் உலகங்களில் எந்த லோகத்தில் வேணால் இருக்கலாம், கீழே இருக்கிற பாதாள லோகங்களில் கூட இருக்கலாம். இந்த லோகத்திலே இந்த பூமியிலே கூட வேறு உயிரினமாக பிறக்கலாம். மரம், செடி, கொடி, புழு, பூச்சி, இப்படி நிறைய உடல்கள் இருக்குது. நம்ம கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி இதில் ஏதோ ஒரு உடல் கிடைக்கும். ஸோ 84 லட்சம் வகை அப்படின்றது நம்முடைய விருப்பங்களை பூர்த்தி பண்ணும் வகையில் இயற்கை நமக்கு அந்த வாய்ப்புகளை கொடுக்கறது. ஸோ இப்போது நம்முடைய விருப்பம் மறுபடியும் இந்த உலகத்தில் பிறக்கக்கூடாது, நம்ம பௌதிக சரீரத்தை அடையக்கூடாது அப்படின்னு இருக்கும் பட்சத்தில் அதுக்கு நம்ம பகவான்கிட்ட சரணடையணும். பக்தி தொண்டில் முழுமையாக தன்னை ஒப்படைச்சிக்கணும். அதை செய்யும் பட்சத்தில் நம்ம இந்த உலகத்தில் பிறவி எடுக்கிறத பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இல்லைன்னா இயற்கை நம்மளை விடவே விடாது. இந்த இயற்கை நம்மளை ஜெயில் மாதிரி. இது இயற்கைன்றது ஜெயில் மாதிரி. இதிலிருந்து வெளியேறது ரொம்ப கஷ்டம். ஹரே கிருஷ்ணா. சத்சங்கம் எடுத்துக்கணும். சத்சங்கம் எடுத்துக்கிட்டு போது அந்த குரல் பிடி கீழே போட முடியாத சூழ்நிலையை நம்ம உணர்றோம். இப்போ அது நமக்கு எப்படிப்பட்ட வாய்ப்பு கிடைச்சிருக்குது அப்படிங்கிறத வியக்கும் வண்ணமாக அனந்த கோடி பல கோடி ஜீவராசி நம்ம வெளியில் பார்க்குறோம். புல்லு, புல்லு, கிருமிகள் எல்லாம் கூட ஜீவாத்மா தான் அப்படிங்கிறத நம்ம சாஸ்திரம் மூலம் தெரிஞ்சுக்கிறோம். இத்தனை கோடி கணக்கே இட முடியாத ஜீவராசிகளை நமக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னா வியக்கும். உள்ள பெரிய வியக்கம் பண்ணோம்னா சத்சங்கம் எடுத்துக்கும் போது உற்சாகம் இருக்குது. ஆனால் அந்த முன்னாடி சொன்ன மாதிரி அந்த குரங்கு பிடி விட முடியல. அது தீவிரமாக எடுத்துக்கணும். சத்சங்கத்தை என்ன ஆனாலும் டெஃபினட்டாக இந்த பௌதிக உலகத்துடனான நம்முடைய உறவு பல ஜென்மங்களாக, பல கோடிக்கணக்கான வருடங்களாக இந்த உலகத்தில் இருந்துட்டுருக்கிறதுனால இதன் மீதான அந்த பற்று அவ்வளோ எளிதாக விட்டுட முடியாது. ரெண்டாவது, புலனின்பத்துக்கான ஆசைகளை அவ்வளோ வளர்த்துட்ருக்கோம். அந்த ஆசைகளை முற்றிலுமாக கைவிடுறதுன்றது எளிதான விஷயம் கிடையாது. ஆனால் அதுக்காக அது சாத்தியமே இல்லை அப்படின்றதும் கிடையாது. கண்டிப்பாக அதுக்கு சாத்தியம் இருக்குது. இல்லைன்னா இந்த பக்தியை பற்றி, இந்த வழிமுறை பற்றி நமக்கு விவாதிக்கிறதுல அர்த்தமே கிடையாது.
ஆச்சாரியர்கள் அதெல்லாம் நடைமுறையில் செயல்படுத்தி காட்டியிருக்காங்க, சாத்தியப்படுத்தியிருக்காங்க. இப்போவும் எத்தனையோ பக்தர்கள் அதில் வெற்றி அடைஞ்சிட்டு இருக்கிறத நம்ம கண்கூட பார்க்க முடிகிறது. எல்லாம் இது வந்து ஏதோ 1000-2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, இப்போ எல்லாம் சாத்தியம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது. எத்தனையோ தூய பக்தர்கள் இந்த உலகத்தில் உலாவிக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்களுடைய சங்கத்தை நமக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. நம்ம தீவிரமாக இருக்கிறோம், நம்ம உண்மையாக இருக்கோம், நேர்மையாக இருக்கிறோன்ற பட்சத்தில் கிருஷ்ணர் அப்படிப்பட்ட பக்தர்களோட சங்கத்தை நமக்கு கொடுக்குறார். அந்த சங்கம் இருக்கும்போது நமக்கு வந்து அவங்களுடைய உதவியால், கிருஷ்ணருடைய கருணையால் இந்த பௌதிக ஆசைகளை துறக்கிறதும், பௌதிக ஆசைகள்னால நமக்கு இந்த பௌதிக உலகத்தின் மீது இருக்கக்கூடிய அந்த பற்றை கைவிடுறதும் கொஞ்சம் எளிதாகும். நம்முடைய முயற்சினால் மட்டும் முடியுமா அப்படின்னா பெரிய கேள்விக்குறி தான். ஆனால் இந்த மாதிரி தூய பக்தர்களுடைய கருணையாலும், கிருஷ்ணருடைய கருணையாலும், அவங்களுடைய சங்கத்தில் நம்ம ஈடுபடுவது மூலமாக அது சாத்தியமாகும். ஆனால் அதுக்கு நம்ம 100% நம்ம நேர்மையாக இருக்கணும். நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு நம்ம நேர்மையாக பண்ணுறோம், எந்த அளவுக்கு நம்ம வந்து ஏன்னா வெளி வேஷத்துக்காக பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ அது நம்ம நேர்மையாக நமக்கு 100% உண்மையாக நம்ம செயல்படுத்தும் பட்சத்தில் கிருஷ்ணர் அதை தெரிஞ்சுக்குவார். கிருஷ்ணர்கிட்ட வந்து நம்ம ஏமாற்ற முடியாது. உங்களை நான் ஏமாற்றலாம், இவரை நீங்கள் ஏமாற்றலாம், நான் இவரை ஏமாற்றலாம். ஏன்னா உங்கள் முன்னாடி நல்லா தலையெல்லாம் சவரம் பண்ணி குடிமை வச்சுட்டு, நாமம் போட்டுட்டு, கண்டி மாலை போட்டுட்டு, காவி உடுத்திக்கிட்டு, சாஸ்திரம் படித்த மாதிரி உட்காந்து நல்ல உபன்யாசம் எல்லாம் கொடுத்து எல்லாம் பண்ணலாம். ஆனால் எவ்வளோ உண்மையாக இருக்கேன்றது என்னை விட பகவானுக்கு இன்னும் பெட்டராக தெரியும். எனக்கு கூட மாயாவனோட தாக்கத்தினால என்னுடைய உண்மையான நிலை பெருசாக தெரியாமல் கூட போகலாம். ஆனால் பகவானுக்கு கண்டிப்பாக பெட்டராக தெரியும். அந்த விஷயம் எனக்கு அதை நான் உணர்ந்தேன்னா பகவான் முன்னாடி தப்பு செய்கிறதுக்கு யோசிப்பேன். அதையும் மீறித்தான் நாம் தப்பு பண்ணுறோம் தான். இந்த பௌதிக உலகத்தில் பந்தப்பட்ட ஜீவனோட நிலை அது. ஆனாலும் திரும்ப திரும்ப நம்ம இந்த பகவத் சேவையில் ஈடுபட்டு பகவான் நாமத்தை சொல்லி எக்காரணத்தை கொண்டு ஒரு விஷயம் எக்காரணத்தை கொண்டு இந்த சத்சங்கத்தை விட்டு விலகிடக்கூடாது. இது முடியலையே, இதில் பல தொல்லைகள் வருது, பல பிரச்சனைகள் வருது, பல பக்தர்களே நமக்கு இடையூறாக இருக்காங்க, இந்த மாதிரி பல காரணங்கள் எல்லாம் நமக்கு காட்டுறதுக்கு மாயா வழிவகுத்து கொடுக்கும். நமக்கு அதுக்கான சூழல்கள் எல்லாம் உண்டாக்கி கொடுக்கும். எந்த சூழ்நிலை என்ன நிலை வந்தால் கூட பக்த சங்கத்தை மட்டும் நம்ம கைவிட்டிடவே கூடாது. பக்த சங்கத்தை கைவிடாமல் இருக்கும் பட்சத்தில் பக்தர்கள் நம்மளை எப்படியாவது மேலே தூக்கிட்டு வரத்துக்கு உதவி பண்ணுவாங்க. இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஹரே கிருஷ்ணன். இந்த ஜென்மத்தில் வந்து சரணாகி பண்ண முடியல, மக்களோட சேர்ந்து வாழலாம், குடும்ப சூழ்நிலையும் எங்களுக்கு இருக்குது, அங்கேயும் கொடுத்து காலக்கூடிய சூழ்நிலை சத்சங்கத்தையும் வந்து உங்களோட காலத்தோட பார்த்து இதை முடிஞ்ச அளவுக்கு புதிய காலம் பகவானுடைய அனுபவத்தோட உட்பூர்மையோடு நடக்கும். இதன் காரணமாக அடுத்த ஜென்மத்தில் உங்களை மாதிரி ஆளுகளுக்கு வந்து பக்தி கொண்டு பகவான் கொள்வாரா, மேன்மை வரை கொண்டு கொள்வாரா? கண்டிப்பாக. ஸ்வல்பம் அபியாசிய தர்மஸ்ய திராயத்தை மகத்தோ பயாத். கிருஷ்ணர் பகவத்கீதையிலே சொல்கிறார், ஏதாமா பிரபத்தத்தை தாம் சதேவ பஜா. எந்த அளவுக்கு ஒருத்தர் என்கிட்ட சரணடைகிறாங்களோ அந்த அளவுக்கு நான் அவங்களுக்கு திருப்பி பதில் உபகாரம் பண்ணுறேங்கிறார். ஸோ ஸ்வல்பம் அபியாசியா, ஒரு குண்டூசி அளவு நம்ம பகவானுக்கு சேவை பண்ணினா கூட பகவான் அதை மறக்கிறதே கிடையாது. நம்ம வாழ்க்கையில் 100% இந்த பக்தியில் வெற்றி அடையணும் அப்படின்னா இப்போ இந்த வாழ்க்கையில் நம்ம 1% தான் வெற்றி அடைஞ்சிருக்கோம். இன்னும் 99% மீதி இருக்குது அப்படின்னா இந்த 1% அடுத்த வாழ்க்கையில் அப்படியே தொடரும். அடுத்த பிறவி நம்ம மனிதனாக பிறக்கலை,
நம்ம இழிவான ஒரு நிலைக்கு போய்டுறோம் அப்படின்னா கூட அந்த 1% நம்ம அக்கௌண்ட்டில் இருந்து கழியறதே கிடையாது. அதுதான் இந்த பக்தியில் இருக்கிற ஒரு மிகச்சிறந்த விசேஷம். இதில் இழப்புன்றதே கிடையாது. மாறாக நமக்கு மறுபடி எப்பெல்லாம் சாத்தியம் இருக்கோ அப்பெல்லாம் பகவான் நமக்கு வாய்ப்பை கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஈவன் நம்ம மனித உடலில் இல்லை, மிருக உடலில் இருந்தால் கூட அப்போ கூட வாய்ப்பை நமக்கு கொடுப்பார். அப்போ கூட நம்ம பக்தியில் ஈடுபடுறதுக்கு வழி இருக்குது. சைத்தன்ய மகாபிரபுவோட லீலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் ஜாரிகாண்ட் அப்படின்ற அந்த காட்டு வழியாக வனப்பகுதியில் பயணிக்கும் போது, அன்றைக்கெல்லாம் இன்றைக்கி மாதிரி பெரிய பெரிய ஹைவே, இந்த பயணத்துக்கான வசதிகள்லாம் கிடையாது. எல்லாம் நடந்து தான் பயணிக்கணும். பிருந்தாவனத்திலேருந்து பூரிக்கு, மாயப்பூருக்கு, இப்படி எங்கே போகணுன்னாலும் நடந்து தான் போகணும். நிறைய காட்டு பகுதிகளாக தான் இருக்கும், காடுகள் தான் இருக்கும். அந்த பயணம் செய்யும்போது நீண்ட தூரம் பயணிக்க போகிறீங்கன்னா, ஸோ அந்த மாதிரி காடுகள் வழியாக வரும்போது சைத்தன்ய மகாபிரபு ஹரே கிருஷ்ணா மந்திரம் பாடி ஆடிக்கிட்டு வரார், கீர்த்தனம் பண்ணிட்டு வரார். அந்த காடுகளில் இருக்கக்கூடிய புலி, சிங்கம், மான், யானை, இப்படி எல்லா மிருகங்களும் ஒன்று சேர்ந்து அவர் கூடவே கீர்த்தனம் பண்ணிட்டு வருது. பொதுவாக புலி, மான் இதெல்லாம் நீங்கள் பக்கத்தில் ஒன்றா பார்க்க முடியாது. ஏன்னா புலி மானை பார்த்ததுன்னா அடித்து கொண்டுடும். ஆனால் மகாபிரபு முன்னாடி அவைகளுக்குள்ளே நான் ஒரு மிருகம் என்ற அந்த உணர்வை கடந்து பகவானுடைய நாமத்தை சொல்லி உன்னத அந்த பரவசத்தில் கீர்த்தனத்தில் ஈடுபடும்போது, நான் ஒரு புலி, இது ஒரு மான், இதை நான் அடித்து சாப்பிட்ணும் அப்படின்ற அந்த உணர்வு கூட இல்லாமல் செயல்பட முடிகிறது. ஸோ மிருகங்களுக்கு கூட இந்த ஹரிநாமம் கீர்த்தனம் தூய்மை அடையிறதுக்கான வாய்ப்பை கொடுக்குது அப்படின்னும்போது, ஸோ எந்த சூழலில் இருந்தாலும் இந்த பக்தி நமக்கு திரும்ப கிடைக்கிறதுக்கு பகவான் நமக்கு உதவி பண்ணுறார். ஸோ இப்போ அடுத்த பிறவியில் என்னால் முடியல, இன்னொரு 10 பிறவியில் என்னால் பக்தி பண்ண முடியல அப்படின்னா கூட 11வது பிறவியில் எனக்கு பக்தி செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா, இந்த 1லேருந்து அப்படியே தொடங்கும். 0லேருந்து கிடையாது, 1லேருந்து அப்படியே தொடங்கும். ஏன்னா இந்த வாழ்க்கையில் நான் ஒரு பர்சன் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 11 பிறவிக்கு எனக்கு வாய்ப்பே இல்லை, 11வது பிறவியில் தான் மறுபடியும் பக்தி பண்ணுறேன்னா அப்போவும் இந்த 1% இருந்துக்கிட்டே இருக்கும். 2, 3, 4 அப்படின்னு அதிகரிக்கும். மறுபடியும் ஒரு 10% பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் வெற்றி அடையலை, அந்த வாழ்க்கை முடிஞ்சு போயிடுதுன்னா மறுபடியும் அந்த 10% அப்படியே அக்கௌண்ட்டில் கண்டினியூ ஆகிட்டே போகும். ஆனால் அதுக்காக ஒவ்வொரு பிறவிலையும் நம்ம ஒரு 10% பண்ணிக்கலாம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஏன்னா அது புத்திசாலித்தனம் கிடையாது. குறிப்பாக இந்த கலியுகத்தில் சைத்தன்ய மகாபிரபு நமக்கு 100% சக்ஸஸ் ஆகிறதுக்கான எல்லா சாத்தியமும், குறிப்பாக சில பிரபுபாதர் நமக்கு ரொம்ப கருணையோட அதுக்கான எல்லா சாத்தியங்களையும் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை உண்மை உருவில் கி ஜாய், சில பிரபுபாத கி ஜாய்.